ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மகாநசில் வந்து நீங்கள் என்ன நடக்க போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து பார்த்திங்கன்னா அந்த பசுபதிக்கிட்ட அவங்க பையனை வந்து ராக வந்து ஒப்படைச்சிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிவின் அவங்க வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. நிவினை பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. ஸோ என்னை சென்னையிலேருந்து நான் வந்ததுக்கு நீ ரொம்ப சந்தோஷப்படுறதுக்கு அதுக்கு இதுக்கு தான் காரணமா, ராக வந்து கடத்தி வச்சு இப்படிலாம் எதுக்கிட்ட பண்ணுற வைக்கிற, என்னதான் இருந்தாலும் அந்த மாமா பையன் தானே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நான் ராகினி கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க எப்படிலாம் என்னை வந்து சித்திரவதை பண்ணாங்க அப்படின்னு அவங்க பண்ணாங்கன்றக்கா நீ பதிலுக்கு பண்ணணுமாடா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிவின் அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. திட்டினோன்னு பார்த்தீங்கன்னா உடனேவும் நம்ம யமுனா வந்து பக்கத்துலேயே வந்து நின்றுட்டுருக்காங்க. நின்றதை பார்த்துட்டேவும் யமுனா வந்து சொல்கிறாங்க, என்ன நானும் என் பையனை சண்டை போட்டுக்கிறது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிறோம். இல்லைங்க, எப்போயுமே வந்து நிவின் வந்து எங்கள் வீட்டு பக்கம் எனக்காக மட்டும்தான் நிற்பார் அப்படின்ற மாதிரி நம்ம யமுனா பயங்கரமாக வந்து சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் இருக்குதுடி ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நமக்கு அங்கே வந்து நம்ம குமரங்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க ராகவ விட்டுட்டிங்களா அவங்கக்கிட்ட, ராகவ எதுவும் பண்ணீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், எங்ககிட்ட இருக்கும்போது அப்பப்போ அடி வாங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குமரன் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் பசுபதி பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு உங்களுக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டது வந்து எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, என்ன செய்ய அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம குமரன் வந்து சொல்கிறாங்க. சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதுக்கடுத்து என்ன நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே, பை பை, டாட்டா.